இன்றைக்கி விலாக் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா இல்லத்தரசிகளுமே தெரிஞ்சுக்க வேண்டியதான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எனக்கு இவ்வளோ நல்லா தெரியாதுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டரில் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா அதில் ஃபிட் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா கேஸ் லீக் ஆகும். நம்ம கடையில் வாங்கி அதை மாற்றிக்குவோம். அப்போ அதுவும் ஃபிட் ஆகலை அப்படின்னா நான் தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் 2 வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டிருந்தப்போ, புது ரெகுலேட்டர் நாங்கள் காசு கொடுத்தாலும் தரமாட்டோம், நீங்கள் மொதல் சிலிண்டர் வாங்கும்போது நாங்கள் ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருப்போம், அதில் இருக்கிற நம்பரும் புக்லேயும் ஒரு நம்பர் இருக்கும், அது 2 மேட்சானா மட்டும்தான் நாங்கள் சிலிண்டருக்கு அந்த ரெகுலேட்டர் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டில் வந்து பார்த்தப்ப பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. டிபிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரெகுலேட்டர் ஓசு மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த நம்பர் இருக்கும். 2 மேட்ச் ஆகணும், அப்போ தான் நம்ம புது ரெகுலேட்டர் வாங்க முடியும். நல்ல வேலை நான் புது ரெகுலேட்டர் கடையில் 2 வாங்கியுமே நான் மொதல் வாங்கின ரெகுலேட்டர் நான் எடைக்கு போடாமல் வச்சுருந்தேன். அதனால் சரி வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தப்ப 2 மேட்சாக இருந்துச்சு. அதனால் ஆஃபீஸ்க்கு நான் கொண்டு போயிருந்தேன். கொண்டு போனோன்னே பார்த்திங்கன்னா அவங்க அதை புக் பண்ணிக்கிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் புக்லேயும் அடிச்சுட்டு அதில் வந்து புது நம்பர் ரெகுலேட்டரில் இருக்குது பார்த்திங்களா, அதை அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் புது ரெகுலேட்டர் கொடுத்தாங்க. அதை இந்த மாதிரி அந்த டிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருந்துச்சுங்களா, அது பழைய நம்பர் அடிச்சுட்டு புது நம்பர் எழுதி கொடுப்பாங்க. அந்த ரெகுலேட்டர் மறுபடியும் ரிப்பேர் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் வந்து கூட நம்ம மாற்றிக்கலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சப்பறம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆஃபீஸ்லேயே போய் புது ரெகுலேட்டர் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விளக்கில் பார்க்கலாம். நன்றி.